அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்தில் புதிய வாகனங்களை வாங்கலாமா, அதாவது ஆடி மாதத்தில் புதிய வெஹிக்கிள்ஸ் வாங்கலாமா என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆடி மாதம் வீடு மாதம், அதனால் நல்லது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சில காலமாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இந்த மாதத்தில் நல்ல விசேஷங்கள் எதுவுமே நமக்காக செய்திடக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்கிறோம். உண்மையிலேயே அம்மனுக்கு திருவிழாக்கள், பூஜைகள், வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்கின்ற இந்த ஆடி மாதம் பீடு மாதமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது என்கின்ற தகவலை கடந்த 4 ஆண்டுகளாக ஆடி மாத பதிவுகளில் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். இருந்தால் கூட புதிதாக பார்ப்பவர்களுக்காக இன்னொரு முறை சுட்டி காட்டுறேன். பீடுடைய மாதம் அப்படின்னு சொன்னது நம்ம நாக்கில் சரியாக சொல்ல தெரியாமல் பீடுடைய மாதம் பீடுடைய மாதம் பீடுடைய மாதம் பீடு மாதம் பீடு மாதம் பீடு மாதம்னு ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம அவசரமாக பேசுவோம் இல்லையா, நிறைய சொற்கள் மருவி இன்னைக்கு வேறு விதமாக போய்கிட்டு இருக்கு. மூத்த தேவி அப்படின்னு சொல்லிட்டு மூதேவின்னு ஆயிடுச்சு. அதுபோல தான் இது பீடுடைய மாதம்ன்றது பீடு மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, பீடுடைய மாதம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பீரமான மாதம். எப்போவுமே அரசவையில் வரும்போது பீடாக நடந்து வந்தான், பீடுடைய தோற்றத்துடன் வந்தான் அப்படின்னு நம்ம எல்லாம் தமிழில் படிச்சிருப்போம். படித்தாதானே, அதனால் எங்களுக்கு தெரியலீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். அதாவது கம்பீரமான மாதம், அதாவது மாதங்களிலேயே தலை சிறந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் அருள் நமக்கு சுலபமாக கிடைக்கும். நம்முடைய வேண்டுதல்களை அம்மன் சீக்கிரத்திலே நடத்தி வைக்கக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், நம்முடைய நெருங்கிய தொடர்பில் அம்மன் இருப்பார். அதனால தான் இந்த மாதத்தில் விழாக்கள் எடுத்து அம்மனுக்கு வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்கிறோம். இப்படி நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதத்தில் அம்மனை நினைத்து வழிபாடுகள் கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அம்மனுக்கு விழாக்கள் எடுக்கணும், வழிபாடுகள் எடுக்கணும், கணவன் மனைவியை பிரித்து வைக்கணும். அதற்கும் வேறு காரணம் இருக்கு. இந்த வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் மேற்கொள்ளணுன்ற ஒரு காரணமும் இருக்கு. கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கான சுபகாரியங்களில் நமக்கான விஷயங்களில் கவனத்தை அதிகமாக செலுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது பீடுடைய மாதம்க்கும் இப்படி நமக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்கும் முடிச்சு போட்டு பீடு மாதம் அதனால தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்றது பிற்காலத்தில் இப்போ நடைமுறை பழக்கத்தில் அப்படி சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அப்படி கிடையாது. அதாவது சுபமான மாதம் ஆடி மாதம், நல்ல மங்களகரமான மாதம் இந்த ஆடி மாதம். அப்படி இருக்கும்போது ஏங்க இது புதுசாக, அதாவது வீடு மாறக்கூடாதுன்றாங்க, கிரகப்பிரவேசம் வைக்கக்கூடாதுன்றாங்க, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றாங்க, இல்லை புதுசாக வண்டி வாங்கக்கூடாதுன்றாங்க. வீட்டில் வாங்கலான்னு சொன்னால் பெரியவங்களை ஆடி மாதத்தில் வாங்கிடாத, நல்லதுக்கு இல்லை, ஏதாவது நஷ்டம் ஆயிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதம் முழுவதுமே அம்மனுக்கான வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இதை விட்டால் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஆடியில் தான் அம்மன் வருவாங்க, அவங்க உச்சம் பெறுவாங்க இந்த ஆடி மாதத்தில். அதற்கு பிறகு நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு அந்த மாதம் வரைக்கும் காத்திருக்கணும், 1 வருடம் காத்திருக்கணுன்றதுக்காக தான் இந்த நல்ல வாய்ப்பை தவறக்கூடாதுன்றதுக்காக நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு சுபமான மங்களகரமான மாதத்தில் போயிட்டு நமக்கான சுப காரியங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்களா? எப்போவுமே பெரியவங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் சுற்றி வளைச்சி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய சுப நாள்களாக வரக்கூடிய ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடி பூரம், இப்படி நல்ல நாள்கள் நிரம்பிய இந்த ஆடி மாதத்தில் நமக்கான சுப விஷயங்களை எல்லாம் செய்து கொள்ளலாம்.
இந்த வாகனம் புதிதாக வாங்கணும்னா கூட வாங்கிக்கலாம், தவறில்லை. என்னன்னா திருமணம் தான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருமணம் நடைபெற்றதுன்னா ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்வார்கள், கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து குழந்தை அடுத்தது உண்டாகும். ஒரு சிலருக்கு சீக்கிரத்திலேயே குழந்தை தங்கிடும். ஆடி மாதத்தில் குழந்தை தங்கிட்டா சித்திரை மாதத்தில் பிறக்கும். அப்போ அந்த சித்திரை மாதத்துடைய சீதோஷ்ண நிலை நல்லா இருக்காது, தாய்க்கும் சேய்க்கும் ஆகாது, சூடான மாதம். இன்றைக்கி தான் நமக்கு ஏசியெல்லாம் இருக்குது, அந்த காலத்தில் என்ன இருந்தது? அதனால் இதெல்லாம் ஆகாதுன்றதுக்காக தான் ஆடி மாதத்தில் கணவன் மனைவியை பிரித்து வச்சாங்க, திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வாகனம் வாங்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த வாகனம் வாங்கிறதும் எப்படி வாங்கணும், எந்த நாளில் வாங்கணும், என்ன செய்யணுன்றது ஒரு நியதி இருக்குது. அதாவது வாகனம் வாங்குவதற்கு முன்பாக, ஏன்னா எத்தனையோ பேர் காசு சேர்த்து வச்சுருப்பாங்க வண்டி வாங்கணும்னு. அப்போது அது வச்சுருந்தா கையில் இருந்ததுன்னா செலவாயிரும். ரொம்ப காலமாக சேர்த்த காசு செலவாயிருச்சுன்னா மறுபடியும் இதுக்குன்னு காசு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. இந்த ஆடி மாதத்தில் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை லோன் சுலபமாக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா உண்மையிலேயே லோன் கிடைக்குங்க சீக்கிரத்தில் இந்த ஆடி மாதத்தில். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் நல்லது செய்யக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் லோன் எடுக்க மாட்டாங்க, அதனால் சீக்கிரத்தில் லோனும் கிடைக்கும். அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு நாளில் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அன்றைக்கி அதிகாலையிலேயே எழுந்துட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போங்க. அங்கே அம்பாள்கிட்ட வேண்டிக்கோங்க, அம்மா நான் இன்றைக்கி வண்டி வாங்க போகிறேம்மா, நீ தான் துணையாக இருக்கணும்னு அம்மாட்ட நல்லா வேண்டிக்கிட்டு வண்டி வாங்கிட்டு வந்து மறுபடியும் அம்மன் கோயில்லையே போயிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. அதாவது வழக்கமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் பூஜை பண்ணலாம்ட்டு இருக்கோங்க, குலதெய்வ கோயிலுக்கு போகலாம்னு இருக்கோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு கட்டாயம் போங்க. ஆனால் அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுங்க. இதில் ஒன்றே ஒன்று தான் நம்ம கவனிக்கணும். இந்த வண்டி வாங்கும் பொழுது நம்ம ராகு காலம் யமகண்டம் அந்த நேரத்தை தவிர்த்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த ஆடி மாதத்தில் எந்த நாளில் வேணாலும் புதிய வாகனத்தை வாங்கி கொள்ளலாம். உங்களுக்கு எந்த ஐயப்பாடும் தேவையில்லை, எந்த கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். இந்த ஹோரை பார்க்கணுமா, அந்த நேரம் பார்க்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டிங்கன்னா ஒன்றும் பார்க்காதீங்க. வெறும் ராகு காலம் யமகண்டம் இதை மட்டும் தவிர்த்துக்கிட்டு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் போய் வண்டியை வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு ஒரு பூஜையை செஞ்சுக்கிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். சுபிக்ஷமாக இருப்பீங்க. அந்த வண்டியும் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைக்கும். அதற்கு அம்மன் அருள் கட்டாயம் கிடைக்கும். சரி, இன்றைய பதிவு சில ஆடி மாதத்தில் வண்டி வாங்கலாமான்னு கமெண்ட்டை கேட்ட காரணத்தினால கொடுத்த பதிவு. நீங்கள் கமெண்ட்டில் கேள்விகள் கேட்டிங்கன்னா தான் நான் பதிவாக தருவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு தோதான பதிவுகள், எனக்கு தெரிந்த பதிவுகள் போடுவேன். அப்படி போடுவதை காட்டிலும் அது ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பதிவாக தர்றேன், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே போய் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்குது. தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நான் நடத்திக்கிட்டு வர்றேன். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஷாப் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மேப் அழகாக எங்களுடைய கடைக்கு உங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து விட்டுரும். சில முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்க கடையில் இருக்கக்கூடிய, அதாவது அவங்க கடை தாங்கன்னு விஹான்னு பேர் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை அவங்க கடையிலேருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்து தான் எங்கள் கடையில் உங்களுக்கு விற்பனை கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மிகவும் தவறான செய்தி. ஏன்னா இப்போ எங்களுடைய விஹா கடைக்குன்னு சில நம்பிக்கை இருக்குது. நல்ல பொருள்கள் தான் தருவோம், சக்தி வாய்ந்த பூஜை பொருள்கள் தான் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் எங்ககிட்டேருந்து வாங்குறவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என் பெயரை பயன்படுத்தினால், விஹா பெயரை பயன்படுத்தினால்
அது வந்து என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் போலித்தனமாக செஞ்சுட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.